எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக தேமுதிக கூட்டணி 2024 தேர்தலில் எவ்வளவு வலிமையா தேர்தலை சந்திச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்பொழுது தேமுதிக மிக கடுமையாக அதிமுகவை விமர்சிப்பதையும் பார்த்து வருகிறோம். என்ன நடக்கிறது இந்த கூட்டணியில்? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மிக காட்டமா எடப்பாடியை விமர்சிக்க தொடங்கி விட்டாங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னா, எனக்கே இந்த இந்த விமர்சனம் இவ்வளவு வழியா வந்திருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவங்க இருக்கிற உள்ளுக்குள்ள அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க. முதுகுலுக்கு குத்தி விட்டார் என்ற அந்த ஒரு பாயிண்ட் அவங்க ராஜ்யசபா விஷயத்துல அவரை ஹேண்டில் பண்ண விதம் தான் அவர் தெரிய சொல்றாங்க. அவர் அப்புறமா கொடுத்துக்கலாம், இல்ல பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நெகோசியேட் பண்ணாரு. மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுனது அந்த கேட்ரஸ் எல்லாருக்கும் பெரிய அதிருப்தியா இருக்கும். அதுக்கு தான் அவங்க இன்றளவும் ஸ்ட்ராங்கா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எதனால என்ன முந்தா நேத்து மூப்பனார் அவருடைய நினைவு நாள் விழா, அந்த விழாவுக்கு எல்கே சுதீஷ் போயிருந்தாரு. எல்கே சுதீஷ் எடப்பாடி அங்க வந்திருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் வந்ததா இல்லையான்னு தெரியல. எல்கே சுதீஷ் கலந்துகிட்டாரு. அவர் மூப்பனார் மீதுல ஒரு மரியாதை கலந்துகிட்டாரு. அவர் கலந்துட்டு ஒரே ஸ்டேஜ்ல இருந்தோடனே ப்ரொஜெக்ஷன் என்டிஏல இவங்க போவாங்க அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. அதுக்கு தான் அடுத்த நாள் இந்த ரியாக்ஷன் வந்திருக்கு. கொஞ்சம் காட்டமான ரியாக்ஷனு. எடப்பாடி கூட்டத்துக்கே ஆட்கள் நீங்க பணம் கொடுத்தா கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு காட்டமான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. காரணம் அவங்களுக்கு எடப்பாடி அவங்க ஹேண்டில் பண்ண விதம் தான். பிளஸ் வேற சில நியூவான்சஸும் அவங்க உள்ள இருக்கு. அது என்னன்னா, அப்போ அவங்க எடப்பாடி தேமுதிக பாமக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. காரணம் நம்ம நிறைய பேசுன மாதிரி அவர் சேலத்தை ஜெயிக்கிறது பாமக வேணும். அதனால பாமக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் பாமக இருக்கிற அணியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேமுதிக வளர்ச்சியே பாமக எதிர்ப்பு ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்டான தேமுதிக வளர்ச்சியே இருந்தது. அதனால விஜயகாந்த் முதல் தேர்தல் விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறாரு. மதுரைக்கார் விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறாருன்னா அப்போ எந்த மாதிரி சூழல வெற்றி பெறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டது தேமுதிக பாமக அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எம்பாரஸ்மெண்ட். அதுவும் இப்போ இந்த 10% எல்லாம் இவங்க பாமக 10% டிமாண்ட்ல வைப்பாங்க. இந்த டிமாண்ட் மத்தியில் அவங்க இருக்கிறது அந்த ஃபர்தர் எம்பாரஸ்மெண்ட். அதனால இப்போ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிச்சாடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2019 பாமக அணியில் இருந்திருக்காங்க. அப்ப என்னன்னா, அப்போ திமுக சைடு ஆஃபர்ல அப்போ நம்ம பார்த்து துரைமுருகன் ரொம்ப நக்கலா இவங்க ரெண்டு சைடும் பேசிட்டு இருந்தது இதெல்லாம் நக்கல் பேசினாரு. அப்போ என்ன திமுக சைடு கொஞ்சம் இந்த டோரை க்ளோஸ் பண்ணதால்தான் இவர் வழி இல்லாம இங்க வந்தாங்க. இப்போ திமுக சைட்ல கொஞ்சம் ஆஃபர் இருக்குன்றதால இவங்க ஸ்ட்ராங்கா பிளஸ் அவங்க இப்பவே பேசுறதால என்னமோ அந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற மாதிரி தோணுது. இதை இப்படியும் வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம விரைவில் அதிமுகவோடு இணங்கி போகக்கூடாது. ஒரு எதிர்ப்பலையை காமிச்சோம்னா அது ஒரு பார்கெயின் ஸ்ட்ராட்டஜியா உருவாகும். இதை வச்சு அதிக சீட்டுகள் வாங்குறதுக்கு பயன்படும். அப்படியும் நம்ம பார்க்கலாம் இருக்கலாம். இப்போ பாமக உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எடப்பாடிக்கு வட மாவட்டத்துல வேற ஒரு ஃபோல்ஸ் சப்போர்ட் வேணும். அதுக்கு தேமுதிக வேணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தேமுதிக விட்டக்கூடாதுனாலதான் ராஜ்யசபா கொடுக்குறேன்ற அந்த கமிட்மெண்ட்டே 26 ராஜ்யசபா ரிட்டர்ன் கமிட்மெண்ட்டே கொடுக்குறாரு அவரு. ஆனா இப்ப பாமக ஆனாலும் உள்ளுக்குள்ள பாமக இப்படி சேர்த்துக்கலாம். ஒரு பாமக சேர்த்துட்டா மறுபடியும் தேமுதிக உதாசீனப்படுத்துறாரு. அதுதான் அங்க பிரச்சனை. பாமக அங்க உள்ள போகுது, அப்போ எங்களுக்கு மரியாதை இருக்காதுன்ற அந்த ஒரு அங்கதான் அவங்க பேசுறாங்க. அதனாலதான் பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை அவங்க நினைக்கலாம், நாளைக்கு நம்ம பாமக நம்ம நம்பிதான் நிக்கணும், அப்ப நம்ம ஹெவியா டிமாண்ட் பண்ணலாம். பாமக அது வட மாவட்டத்துல ஒரு சப்போர்ட் வேணும்ன்றதெல்லாம் எங்கிட்ட வரீங்க. அப்பனா நான் இப்ப பாமக தான் அந்த டிமாண்ட் இருக்காது. அப்ப ஒரு நாள் டிமாண்ட் நான் ஹெவியா பார்கெயின் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு ஆங்கிள் தான் அவங்க பேசுறாங்க. தேமுதிகக்கு ரெண்டு பக்கமும் வாய்ப்பு உள்ளதா சொன்னீங்க. ஏன் அதிமுக கூட்டணியை நம்பணும்? நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வச்சா என்ன அப்படின்ற ஒரு பார்வை வருமா? இப்போ இது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். எடப்பாடி தான் சீட் எல்லாம் கொடுக்கணும். பிஜேபி இப்ப நம்ம தினகரன் பன்னீர் விஷயத்துல ஹேண்டில் பண்ணதே பார்த்தாங்க. இவங்களுக்கும் எந்த அளவுக்கு சீட் வாங்கி கொடுப்பாங்கன்றது கேரண்டி இல்லை. அதனாலதான் அவங்க அப்ப அதிமுக நம்பி போகும்போது அதிமுக இவங்களோட பாமக பற்றி நினைக்கும்போது எதுக்கு வரையாது இவ்வளோ நம்ம அவங்க முன்னாடி போகணும்னு. பிளஸ் திமுகவும் இந்த விஜயகாந்த் மறைவு ஆட்டம் இந்த ஹேண்டில் பண்ற விதத்துல கொஞ்சம் நல்ல ரெஸ்பெக்டபிளா தான் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க என்ன விஜயகாந்துக்கு ஒரு நல்ல ஒரு அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாமே அரசாங்கம் தரப்பு கொடுக்கப்பட்டது. இவங்களும் அப்போ அந்த ஃபேமிலியோட கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால மெயினா வின்னிங் அலைன்ஸ் இப்போ தொடர்ந்து
4 தேர்தலில் வெற்றி பெற்ற அணியெல்லாம் பேச நம்ம சேர்ந்து நம்மளோட வெற்றியை பதிவு பண்ண பெற்று அதிமுகவில் வந்து சீட்டை வாங்கணும், சீட்டை வாங்கி ஓட்டை கன்வெர்ட் பண்ணணும், இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். எந்த அளவுக்கு கை கொடுக்குமோ அவங்களுக்கு தெரியல. திமுகவில் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால இப்ப திமுகவும் தேமுதிக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குறிப்பா 2024 தேர்தலுக்கு முன்பாக தேமுதிகவின் வளர்ச்சியானது இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து தட்டுப்பட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா 24 தேர்தலுக்கு முன்பாக பெரிய ஒரு ஃபோர்ஸா வளர்ந்துருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா அது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா இப்போ 21 தேர்தலே 1/2% அந்த கட்சி போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சி 1/2% போச்சுன்னா அந்த கட்சி எதிர்காலம் கிடையாது, வேணா பிஜேபியில காங்கிரஸ் மர்ஜ் பண்ணி தான் போகணும்னு. ஆனா வந்து விஜயகாந்த் மறைவால் வந்த சிம்பத்தி இருக்குல்ல, அதுக்கு அந்த கட்சிக்கு பெரிய ஒரு பர்செப்ஷன் வைஸ் வாங்க எல்லா தரப்பு மக்கள்லையுமே அன்னைக்கு விஜயகாந்த் மறைவு வந்து பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது. அதனால அந்த விஜயகாந்த் சிம்பத்தின்ற பெருசா இருக்கிறதா அது என்கேஷ் பண்ணணும்னு எடப்பாடி தான் ஸ்டெப் எடுத்தார். 5 சீட்டு இவங்களுக்கு கொடுத்தாரு. அதுல வந்து 2 சீட்டு அவங்க வந்து 2வது வந்திருக்காங்க, 3 வந்தாங்க நினைக்கிறேன். கடலூர் 2வது வந்தாங்க, 3 சீட் 2வது வந்தாங்க, 2 3வது போனாங்க. அந்த 5 சீட்டு கொடுத்ததால அந்த விஜயகாந்த் மீது அனுதாபத்துல பிளஸ் இவங்களும் கேம்பெயின்ல பண்ண அந்த அனுதாபத்துல ஓட்கள்ல வந்திருக்கு. இவங்க சன்னே வந்து ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தோத்துருக்காருன்ற போது அப்ப விஜயகாந்த் அனுதாபம் கொஞ்சம் காலத்துல இருந்திருக்கு. அதிமுக ஓட்லயே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது. அந்த ஒரு ஸோ இந்த 2.5% அந்த சிம்பத்தியில ஏறி இருக்கு. அதை வந்து இப்போ லாஸ்ட் 1 இயரை வந்து அவங்க வந்து கடுமையாக உழைச்சு இப்போ நிறைய சுற்றுப்பயணம் போறாங்க. அவங்க வந்து அந்த சுற்றுப்பயணத்துலாம் அவங்க வந்து ஊர்வலாக போயிட்டு கேதர் பண்ணி கட்சியோட கட்டமைப்பு வளப்படுத்த நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது 2 ஆப்ஷன் இருக்குன்னு. நான் வந்து ஜனவரி 9 முடிவு பண்ணிக்கிறேன், 26 24 முடிவு பண்ணுறேன், அது வரைக்கும் நான் என்னோட அமைப்பை ஸ்ட்ராங் பண்றேன். இந்த வாட்டி எப்படி நமக்கு என்னன்னா தேமுதிக கடைசியா ஒரு தேர்தல் வெற்றி, இப்போ பொது தேர்தல் சட்டமன்ற நாடாளுமன்ற பார்த்தது கடைசியா தேர்தல் வெற்றி அப்படின்னா 11ல் பார்த்து எதிர்கட்சியாக தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷமா அவங்க எந்த ஒரு மேஜர் எலெக்ஷன்லையும் ஜெயிக்கல. அந்த நிலை இப்போ வந்துக்கூடாது. தான் பொதுச் செயலாளராக வந்தப்போ நம்ம பொது தேர்தல் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுன்றதுக்காக தான் அக்ரெசிவாக அவங்க பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க பாலிடிக்ஸை. அது அதன் வெளிப்பாடு தான். அந்த வந்த ஓட்டு எனக்கு அமைப்பு ரீதியாக நான் மாத்துறேன். அதாவது இப்போ இந்த கேப்டன் குரு பூஜையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அது விஜயகாந்தோட கம்யூனிட்டியும் கொஞ்சம் அடர்த்தியா இருந்தாரு. நம்ம பார்த்தோம் விருதுநகர்லாம் பார்க்கும்போது அது விருதுநகர்ல வந்து தேமுதிக ஓட்டு எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கடலூர் பெல்ட்ல எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பார்த்தோம். அப்புறம் அது கேஸ்ட் பேஸ் ஓட்டிங் அதாவது. ஸோ அந்த ஒரு கேஸ்ட்டுக்கு ஐடென்டிட்டியா எடுத்துட்டு போட்டுமே அந்த ஓட்டை கூட ஒரு வடிவம் கொடுத்து அது இருந்து போகும். அதுதான் கேப்டன் குரு பூஜைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் கோயம்பேட்டில் அவங்க தொடர்ந்து அவரோட நினைவகத்துக்கு வந்து கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு சிம்பத்தியை வந்து ஒரு அமைப்பை மாத்திட்டு இப்ப அமைப்பை வந்து ஓட்டா வந்துருச்சு. இப்ப சீட்டா மாத்துறதுக்கான வேலையை தான் செய்யறாங்க. ஆல்ரெடி வட மாவட்டங்கள்ல திமுக வலிமையா தான் இருக்காங்க. தேமுதிக இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட திமுகவுக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தேமுதிக அங்கம் வகித்தா மட்டும் கொஞ்சம் பெரிய அளவுல வெற்றி பெற முடியும். அதான் நம்ம சொன்னோம், நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது தேமுதிகவுடைய அந்த வருகையானது திமுகவிற்கு எந்த இடத்துல கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், தருமபுரி இந்த பெல்ட் அப்படியே நார்த் ஆர்காட்ல இருக்க அந்த நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட் ஒரு பெல்ட் மத்திய நார்த் சென்ட்ரல் தமிழ்நாட்டில் இந்த பெல்ட் அப்படியே எடுத்தீங்கன்னா 36 சீட் வருது. இந்த 36 சீட்டுமே 2021 கணக்குப்படி 36ல ஏடிஎம்கே லீடிங். இன்று தேர்தல் வந்தாலும் ஏடிஎம்கே லீடிங். நம்மளோட அழக கருத்து கலந்தாய்வு அப்படிதான் சொல்றது. நம்ம அனாலிசிஸ் அதான் சொல்றாங்க. ஏடிஎம்கே தான் என்ன காரணம், சேலம், தருமபுரியில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலும் கொஞ்சம் அங்கே ஆட்கள் இருக்காங்க. அப்புறம் கடலூர், விழுப்புரத்துலையும் அங்கே இருக்காங்க. இங்க வந்து திமுகவுக்கு வந்து இந்த வரைக்கும் சப்போர்ட்டா தேமுதிக இங்க ஓட்டு. கடலூர்ல நிறைய 2-3 தொகுதிகளுக்கு தேமுதிக டிசைனிங் ஃபேக்டர், பண்ருட்டி, நெய்வேலி போன்ற பகுதிகள்லாம். கள்ளக்குறிச்சியில விஜயகாந்த் போட்டியிட்ட இடங்கள் ஸ்ரீவந்தியம், அப்புறம் விருதாச்சலம், இந்த ஏரியாஸ்ல நல்ல அவங்க சப்போர்ட் இருக்கு. வேலூர்ல சப்போர்ட் இருக்கு. அதனால ஸோ நான்-1 இயர் பிளஸ் தலித் என்ற அந்த ஒரு ஆங்கிள் சப்போர்ட் எடுத்துட்டு போயிடலாம். இது ஒரு ஃபேக்டர். அப்புறம் சவுத்துல விருதுநகர் அங்க வந்து நம்ம 4 தொகுதியில் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். தூத்துக்குடியில கூட விளாத்திக்குளம்ல திமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, அவங்க மார்க்கெண்டேயன் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. கோவில்பட்டியெல்லாம் இவங்க இருந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்ற பார்வை இருக்கு.
இது இல்லாம அவங்க ஏதோ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் கொங்குல கூட பண்ண முடியும். இதெல்லாம் தான் திமுக வந்து சரி தேமுதிக வேண்டும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அப்ப நம்ம இது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜினா, எதிரி ஜெயிக்க கூடாது, இந்த சீட் வேற யாருக்கும் கொடுத்துடலாம், ஆனா எதிரி ஜெயிக்க கூடாதுன்ற நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதுலதான் திமுக நடந்துட்டு இருக்காங்க. விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை தேமுதிகவால எங்கேயாவது தடுத்து நிறுத்த முடியும். அதனாலதான் இப்போ ஸ்ட்ராங்கா விஜய் பிம்பத்தை தான் இவங்க பிரேமலதா அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவர் உடம்பு சரியில்லாத போது என்ன எங்க வந்து பாத்தீங்க, இப்ப வந்து மறைந்த போது கேப்டன் இப்ப சொல்றீங்க, போன வருஷம் மாநாடுல இல்ல, இந்த வருஷம் மாநாடுல அவர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அப்ப அவங்க ஓட்டுக்காக வரீங்க, மரியாதையால வரல. நீங்க வந்து அவங்க ஓட்டை பலவீனப்படுத்தணும்னு அது எந்த கட்சியும் சம்மதிக்காது, இவங்களும் அதை ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையோட இருந்துக்கலாம். நாளைக்கு வந்து விஜய் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து திரையுலகம் வந்த புதுசுல வந்து அவருக்கு ஐடென்டிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் சந்திரசேகர் கேட்கும்போது இந்த செந்தூர் பாண்டி படத்துல வந்து விஜயகாந்த் நடிச்சு கொடுத்தாரு. அப்ப அந்த பீரியட்லாம் விஜய் வந்து உண்மையிலே விஜயகாந்த் தம்பி இவரு அப்படின்ற மக்கள் நினைச்சாங்க கிராமப்புறங்களா. அதுதான் ஒரு ரீச் கிடைச்சு செந்தூர் பாண்டி மூலியமா. அந்த ஹெல்ப் வந்து விஜயகாந்த் 2 சண்முக பாண்டியன் நடிக்க வரும்போது விஜய் அந்த மாதிரி உதவி செய்திருக்கலாம், பெருந்தன்மை செய்யல அவரு. இப்போ வாழும்போது உதவி செய்ய மறைந்த அப்புறம் நான் வந்து அவரோட புகழ் வச்சு நீங்க கோட் படத்துல அந்த விஜயகாந்த் பண்றதாகட்டும் இதெல்லாம் பண்றது வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் திரும்ப அடிக்கிறாங்க. சீமான் கேட்ட கேள்விக்கு சீமானே ஒண்ணு விஜயகாந்த் திரும்ப மோசமா பேசியிருந்தாரு. அப்ப சீமான் கேட்ட கேள்வி என்ன தப்பு, நீங்க வந்து இருக்கும்போது எங்களுக்கு ப்ராப்ளம் மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அதை ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணி அங்கம் வகிக்கும் பட்சத்தில் எத்தனை சீட்டுகள் வந்து தேமுதிக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்கெயின் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பொறுத்தவரைக்கு சீட்ஸ் எப்படி கொடுக்கான்னு பொறுத்து என்னை பொறுத்து 10 சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் தான் நினைக்கிறேன். காரணம் வந்து என்னன்னா, இவங்க வந்து மக்கள் நல கூட்டணியில விசிகா, சிபிஐ சிபிஎம், திருமா, மதிமுக இவங்க அப்புறம் வாசனா இந்த எல்லா கட்சிகளை விட இவங்க அதிக சீட்டு நின்னாங்க. அவங்கள இப்ப பெருசா இருந்ததால அந்த ஒரு ஸ்டேட்ஸ்ல இன்னும் பாலிடிக்ஸ் பண்ற பஸ் ஓட்டும் அவங்களுக்கு இருக்கு. 2.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேட்ஸ் ஏற்ற ஒரு அரசியல் தான் பண்றாங்க. எல்லாத்தையும் விட முக்கிய டிமாண்ட் இருக்கு. இப்ப விசிகா, சிபிஐ சிபிஎம் திமுக அணியை விட்ட வெளில போனா டிமாண்ட் கிடையாது, இவங்களுக்கு அதிமுக அணியில் டிமாண்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கு நான் விசிகா சிபிஐ சிபிஎம் விட அதிக சீட்டு வேணும், 10 சீட் வேணும், அந்த டிமாண்டுக்கும் 10 சீட்டு அவங்க கேட்ப 10 சீட் அதிகபட்சம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்க வந்து நான் சொன்ன இப்ப நான் லிஸ்ட் பண்ணல 36 தொகுதிகள், அங்க விருதுநகர்ல ஒரு 7, இங்க 2, அது ஒரு 5-6 சீட்டு. ஸோ இதே 41 சீட் வரும்போது அதுல வந்து ஒரு ஷேர் அவங்க கேட்கதான் செய்வாங்க. ஒருவேளை இப்படி நீங்க சொல்லும்போது மக்கள் நல கூட்டணியில அதிகபட்சமான சீட்டுகள் வச்சிருந்த உண்மைதான். ஏற்கனவே திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சிகள் இதை எப்படி ஏத்துப்பாங்க? அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? மதிமுக சொல்றீங்க, மதிமுகவுக்கு அந்த விஜயகாந்த் வருது. மதிமுக இன்னைக்கு எந்த பொசிஷன்ல இருக்கு? மதிமுக பலவீனமா இருக்கு. ஸ்டாலினும் வந்து அவங்க திமுக மதிமுகவை நடத்தும் விதங்களை பார்த்தால் அவங்க வந்து நீங்க வெளில போறனா போய்க்கோங்கன்ற மாதிரி. நீங்க மதிமுகவுக்கு இந்தியால ஆஃபர் இருக்கு, திரைவைக்கோ வந்து அங்க எம்ஓஎஸ் கிடைக்குமான்ற இயக்கம் இருக்கு. மோடி எம்ஓஎஸ் கொடுக்க மாட்டாரு, ஆனா அந்த அணியில ஆஃபர் இருக்குன்ற ஒரு இது இருக்கு, கருத்து இருக்கும்போது அவங்களுக்கும் திமுக அணி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா திமுக வின்னிங் அலையன்ஸ். அதே சமயம் அவங்க கட்சியை தக்க வைக்கணுன்ற எண்ணமும் இருக்கு. திமுகவுக்கு வந்து அவங்க பெருசா ஓட்டு இல்லை. நம்மள விருதுநகர் பக்கம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு காலத்துல மதிமுக ஓட்டு தான் இருந்தது. ஆனா அந்த இப்போ வந்து தேமுதிக ஷிஃப்ட் ஆனப்போ மதிமுக தேமுதிக தான் பெரிய சக்தின்னு அவங்க நினைக்கிறாங்க. மதிமுகவுக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டுக்கு ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ என்ற ஃபேமிலியால 3 எம்எல்ஏ கொடுக்கலாம். ஸோ தனிச்சின்னத்துல அந்த இது வாங்குவாங்களா அப்படின்னு தேர்தல் இருக்கிறதுல தெரியும். அதிமுக பாஜக மதிமுகவுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. விசிகாவை தாண்டி பெரிய இம்பாக்ட் தேமுதிக ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அவங்க நினைக்கிறீங்க தேமுதிகால இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். இன்னும் பிரேமலதாவும் கேம்பெயினும் கரெக்டா பண்றேன். பிரேமலதாவும் அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க களத்துல. நான் அந்த அணிக்கு போகும்போது பெரிய இம்பாக்ட் என்னால ஏற்படுத்த முடியும்னு உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தட் அவங்க சேர்ந்ததுக்கு வந்து இந்த பகுதி நல்ல ரிசல்ட் காட்டணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்ஸ் காட்டிட்டாங்க 29 ஆட்டோமேட்டிக் அவங்க பார்கெயின் உயர்ந்துடும். நிச்சயமா தேமுதிக நிலைப்பாடுகள் தெளிவா சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.